அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்களில் 16/6/2024 முடிவதற்குள் இவை உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, எந்தெந்த விஷயங்களில் அதீதமான மாற்றம் ஏற்படுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரியனின் பயிற்சி, அதிலும் குறிப்பாக சூரியன் லாபஸ்தானத்தில் அமர போகிறார். அது மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் லாபஸ்தான வலம் வர போகின்றன. சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை அமைக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக முழு சுபகிரகமும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானமாகிய 10 சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து சுக்கிரன், புதன், ராசியின் அதிபதியான சூரியன் என பல கிரகநிலைகள் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை வெளிப்படுத்துகின்றன. பொதுவாகவே குரு 10ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்றாலும் கூட ராசியின் அதிபதியுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனுடன் இணைந்தும் சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் நிச்சயமாக தொழில் ரீதியாக உண்டு. ஏனென்றால் குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பதை விட கர்மத்தில் இருப்பதால் நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே முன்கோபத்தை தவிர்த்து எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை பொறுமையாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குரு பகவானுடைய அமைப்பு கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பண வரவு அதிகரிக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு மிக வலுவாக 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது. அது மட்டுமல்லாது 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்தை தனது சுப பார்வையால் வளப்படுத்துவதால் பல்வேறு வகையில கடன் சார்ந்த தொல்லைகள், மனதை பாதிக்கக்கூடிய பல்வேறு வகையான நிகழ்வுகள் போன்றவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி 7ல் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் சற்று மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய அதீத விசுவாசமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை, தந்திரங்களை மேற்கொள்பவர்களை எண்ணி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. அவை அனைத்தும் முறியடிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி. தொழில்துறை, வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். கடின உழைப்பு மட்டுமல்லாது உங்களுடைய திட்டங்களை சுமாட்டாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அஷ்டமஸ்தானமாகிய 8ல் ராகு வலுவாக வெற்றிருக்கிறார். தனஸ்தானமாகிய 2ல் கேது சஞ்சரிக்கிறாருங்க. கேது தனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள், குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய தொந்தரவுகள் நிச்சயமாக குருவின் சுப பார்வையால் கட்டுக்குள் வருவதற்கான யோகமும் அவற்றில் நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. பாதிக்கு மேல் தனது சஞ்சார தூரத்தில் கடந்து விட்டதால் சிரமம் குறைகிறது என்றாலும் கூட சற்று அஷ்டம ராகுவால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால்
காரணத்தினால் எதிர்பாராத சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் 9இல் ஆட்சி பலம் பெறுவது புதிதாக விவசாய நிலம் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான யோகமும் சிறப்பான சூழ்நிலைகளும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதை செய்தாலும் அவற்றை வலுவாக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. 9ஆம் தேதியிலிருந்து வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். லாபத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது, அங்கு ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியும் நல்ல செய்தியும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் எதை செய்தாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்ய முடியும். எதிர்பார்த்தபடியே மாணவர்களின் உயர்கல்வி கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த பாடப்பிரிவு விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் 13ஆம் தேதிக்கு பிறகு நுழைகிறார். அதற்கு முன்னதாக கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குரு சுக்கிர யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான வளர்ச்சியும் அமோகமான முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்பாராத வகையில மிக பெரிய அளவில் அதிரடியான திருப்பங்களை மிகவும் வலுவாக பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ராசியின் அதிபதியான சூரியன். அப்படிப்பட்ட இடமான 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் இல்லாமல் அனைத்து பணிகளிலும் காரிய வெற்றி கிடைக்கும். தந்தை வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய யோகம் உண்டு. இது மட்டுமல்லாது சந்திரனும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் உருவாக்கி கொடுக்க போகிறார். இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும்.